அதில் மிகப்பெரிய போராளியாக இருந்த பரந்தாயி என்கிற இந்த அம்மா அன்னைக்கு வந்திருந்தாங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர், மிகச்சிறந்த இந்தியாவினுடைய திரைப்பட கலைஞர் கமலஹாசன் அந்த அம்மா மேலே போய் அவங்க பரந்தாயி வாங்கன்னு கூப்பிட்டோன்னு அவங்க அழுதாங்க. சொன்னார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கம்மா, அழாதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றீங்க அப்படின்னு சொல்லி. சாதாரண மனிதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட அமைப்புக்குள் இருந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த விஷயத்தை அது ஒன்று சொல்லுது. அது போராடுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, ஆளும் வர்க்கத்தினுடைய அடக்குமுறை கருவிதான். அது நீங்க அது இப்ப கேரளால பினராயி விஜயன் அரசாங்கம் இருந்தாலும் கூட இந்த பியூரோக்ரஸியை நீங்க கொஞ்சம் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியுமே தவிர அங்கேயும் அது அடக்குமுறை கருவியா தான் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் அடக்குமுறை கருவியா தான் இருக்கும். அதை நீங்க ஆளுகிறவர்கள், முதலமைச்சரா அப்படி இப்படி அவங்க உங்க பாலிசிக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். ஆனா அதனுடைய இயல்பான தன்மை அதுதான் அப்படிங்கிறது.